நடந்த போராட்டத்தில் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள். உங்களுடைய கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, போராட்டத்தில் கூட எங்களைத்தான் விமர்சித்து பேசுகிறார். அதுக்கு முன்னாலெல்லாம் அவர் நிறைய பேசியிருக்காரு, அதை பற்றி நான் பேச விரும்பல. அது திமுக நடத்தியது. ஆனால் இது அரசாங்கமே எதிர்த்து இருக்கிறது, சட்டப்பூர்வமாக அரசாங்கமே எதிர்த்து இருக்கிறது. ஆளுகிற பார்ட்டிங்கிறதுனால கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போராட்டம். அங்கேயும் உங்களை தான் திட்டிட்டு இருந்தாங்களா? ஆமாம், இப்போ நேற்று இளைஞரணியினுடைய கூட்டம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியோட கூட்டம் வந்து நடைபெற்றது. அதில் முதல்வரிலிருந்து பேசிய அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தை சாடாமல், தமிழக வெற்றி கழகத்தை குறிப்பிடாமல் பேசவே இல்லை. அவர்கள் எதிர்க்கட்சி, இன்று சட்டசபையில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி பேசினார்களா இல்லையா என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசினார்கள் என்பது மட்டும் உண்மை. ஆனால் அதில் வந்து மருத்துவர் எழிலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நல்ல சிறப்பாக பேசினார். அவர் உண்மையை உறக்க பேசினார்னு கூட சொல்லலாம். ஏன்னான்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின இளைஞர்களை நாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறோம்னு சொல்றாரு. அவர் யாரை சொல்றாருன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களை தற்குறிகள்னும் அணில் குஞ்சுகள்னும் விமர்சனம் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினரை பார்த்து சொல்றாரு, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏ அவர் சொல்றாரு. அது தவறான அப்ரோச்சு. நம்ம அவங்க கிட்ட போகவே இல்லை, நம்ம அவங்க கிட்ட போய் பேசணும். அவங்களுடைய மொழி நமக்கு புரியல. யாரோட மொழி புரியல? சமத்துவம் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, சமூக நீதி பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இளைஞர்களின் மொழி, அவர்களின் வழி புரியவில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு அது புரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க போய் இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம போய் பேசணும், பேசி மீண்டும் அவர்களை கவர்ந்து நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு பேசுறாரு. சரிங்களா? இப்ப இந்த எஸ்ஐஆர் பத்தி நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பட்டமான ஒரு ஜனநாயக அத்துமீறல். இன்னைக்கு நம்ம இந்திய திருநாட்டில் ஜனநாயகத்திற்கான மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த வாக்குரிமையை கேலிக்கு உள்ளாக்குகின்ற வேலையை மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே அவசரமாக ஒரு வேலையை செஞ்சால் சரியாக இருக்காது. இப்போ இத்தனை ஆண்டு காலமாக பல தடவை வந்து ரிவிஷன் வந்துச்சு. இப்போ அப்போல்லாம் நீங்கள் எதிர்க்கல, இப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நேற்று கேள்வி எழுப்புறாங்க. ஏன் நாங்கள் கேட்குறோன்னா, பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக, பாராளுமன்றத்தின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் ஏற்கனவே 65 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கினீங்க. அங்கே வந்து குறிப்பிட்ட சிறுபான்மையினர் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி உங்களுக்கு சாதகமானவர்களை வாக்குப்பட வச்சிருக்கீங்கன்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்து இது குறித்தான வழக்குகள் கூட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது, அரசு மற்ற எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவசரமாக இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை வந்து செய்யணும்னு முனைப்பு காட்டுறதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவங்க ஒரு குட்டையை குழப்பி அந்த குழம்பிய குட்டையில் மீனை பிடிக்கிறவர்கள், குட்டையை யார் குழப்பினார்களோ அவங்க தான் வந்து அதிகப்படியான ஆதாயத்தை அடைவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் குழப்புறோம், எதுக்காக குழப்புறோம்னு தெரியும். ஆக அவசரமான இந்த எஸ்ஐஆர் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது, எதிர்க்கத்தக்கது. மீண்டும் பழைய முறையாக நடைபெறணும்னு சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன். மேலும் இது குறித்து இப்போ இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை ஆணையரை நியமிப்பது குறித்தான பல்வேறு விமர்சனங்கள் ஆல்ரெடி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 2004 வரைக்கும் இருந்த நடைமுறை வேறு. 2004க்கு பிறகு இப்ப அவரை நிர்ணயிக்கிறது யாரு அப்படின்னா, அவங்கள யாரு ஆப்ரேட் பண்றாங்கிறத பார்க்கணும் நம்ம. புரியுது. பாரதி நான் உங்ககிட்ட வரேன். பாரதி, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. வழக்கமா ஒரு நடையில் வந்து தாவேகாவோட தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு அவர் விட்டுருக்கிறது 53 ஒரு வரியும் ஒரு பேராவை மட்டும் நான் படித்து காட்ட விரும்புகிறேன். 53 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்க போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் நாக்குடறி உளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? பவளவிடா பாப்பா, நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா.
மிக சரியா சொல்லியிருக்காங்க சார். பாரதியார் என்னன்னு பாட்டை கேட்டீங்கன்னா, மாத்திக்கிறீங்களா நீங்க? மிக சரியா சொல்லியிருக்காரு தலைவர். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தினுடைய மக்கள் வாக்குரிமை பெற்ற மக்கள் சுமார் 6,41,00,000 பேருனுடைய ஜனநாயக உரிமை அது வந்து ஒரு நூலில் தொங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த சிறப்பு சீர்திருத்தம் மூலியமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தனக்கு சாதகமாக ஒரு சூழலை உருவாக்க முடியுமா, சிறுபான்மையினருடைய வாக்குகளை எல்லாம் குறிவைத்து அவர்களை எல்லாம் சிறப்பு பட்டியல் மூலியமா நீக்கி தனக்கு சாதகமான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் நிறுவ முடியுமான்னு முயல்வதாக நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் கேட்டார், இது தேர்தல் ஆணையமா திருட்டு ஆணையமானு கேட்டோம் நாங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனால் எங்களுக்கு என்ன கேள்வினா, இது தேர்தல் என்பது ஜனநாயகமா பணநாயகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தமிழகத்தில் வந்து திருமங்கலம் ஃபார்முலாவை யார் ஏற்படுத்தினாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இந்தியாவுக்கே மிக மோசமான முன்னுதாரணமான திருமங்கல ஃபார்முலாவை, அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்குகின்ற, மக்களின் ஜனநாயகத்தை கேலிக்கு உள்ளாக்குகின்ற இந்த கொடுமையான செயலை செய்தது இன்றும் செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதன்மையாக இருக்கிறது என்பதை இங்கே யாரும் மறுக்க முடியாது. அதுக்கு தான் எங்கள் தலைவர் வந்து இப்படியான ஒரு பாட்டை போட்டு நீங்களும் ஜனநாயகத்தை கேலிக்கு உள்ளாக்கி கொண்டு தான் இருக்கிறீர்கள் என்பதை தான் இப்படி வலியுறுத்தி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன். ஓகே சார். இது திருமங்கலம் ஃபார்முலா சொல்கிறாங்க. இவங்க கட்சிக்கு தான் வயசு ரொம்ப கம்மின்னு பார்த்தா இவருடைய அனுபவத்துக்கும் வயசு ரொம்ப கம்மியாக இருக்குது. எம்ஜிஆரும் கலைஞரும் முதலமைச்சராக இருந்த வரையில் நடந்த இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் கூட வெற்றி பெற்றிருக்கிறது. எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்தபோது அண்ணாநகர் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறது, அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும். எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கிற பொழுது மாயவரம் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறது. கலைஞர் முதலமைச்சர் இருக்கிறார், 89 இடைத்தேர்தலில் கோவை மேற்கில் அதிமுக ஜெயலலிதா வெற்றி பெறுகிறார். சொல்றதுக்கு காரணம், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கலைஞர் இருந்த போதெல்லாம் இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றது. அதுக்கு முடிவுரை எழுதினது யார் தெரியுமா? ஆளுங்கட்சி யார் இருக்கிறதோ அவர்கள் தான் இடைத்தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்று துவக்கி வைத்தது யார் தெரியுமா? ஜெயலலிதா முதலமைச்சர் வந்த பிறகு அது ஆற்காடு இடைத்தேர்தல், மயிலாப்பூர் இடைத்தேர்தல், அவங்க ஆட்சியில் வந்த எந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் எந்த எதிர்க்கட்சியும் வெற்றி பெற்றதாக அரசியல் சரித்திரம் கிடையாது. அண்ணனுக்கு தெரியலன்னா படிச்சு இதுல கேட்டு நீங்க சொல்ற மயிலாப்பூர் இடைத்தேர்தல் ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு பணம் தர முடியுமா? ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 கொடுக்க முடியுமா? திருமங்கலம் இடைத்தேர்தல் நிகழ்ச்சி பார்க்கின்ற மக்களின் முடிவுக்கான சொல்லுமா பாரதி ஏதாச்சும்? தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு சென்சஸ் படி 34% மக்கள் வந்து நகர்ப்புறங்கள் வசிக்கிறாங்க. இவங்களை எல்லாம் ஒரு மாத கால இடைவெளியில் இந்த 6,41,00,000 பேரில் 34% பேருங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை. அவர்களை வந்து வெறும் ஒரு மாத காலத்துல நீங்க வந்து உங்களுடைய வாக்காளர் பட்டியலாம் சரி பண்ணுவீங்க. மலைப்பிரதேசத்துல வாழ்கிற மக்களை எப்படி சந்திக்க போறீங்க மழைக்காலத்துல? இத்தனை கோடி மக்களையும் வந்து இவ்வளவு எளிமையா வந்து இந்த அதிகாரிகள் சென்று சந்திப்பார்களா? அப்படி சந்திச்சு அவங்கள்ட்ட அந்த பட்டியலை வந்து சீர்திருத்தி கொண்டு போனா கூட தேர்தல் ஆணையத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய சவால்கள் மிகப்பெரியது. அந்த சவால்களினால் பாதிக்கப்படுவது மக்கள், கேலிக்குள்ளாவது மக்களின் ஜனநாயகம் என்பதுதான் எங்களுடைய வாதம்.